டெமோ செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னோடய எக்ஸசைஸ் இன்புட் ஃபோல்டர் பார்த்தது. இதில் வந்து கஸ்டமர் _01 டேபிள் இருக்குது. டோட்டலாக பார்த்தா ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டு எப்படி இன்சர்ட் எப்படி பண்ணலாம், அதேமாதிரி அப்டேட் எப்படி பண்ணலாம், அதேமாதிரி டெலீட் ரெக்கார்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து அதில் வந்து நம்ம 3 queries வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இல்லை அதேமாதிரி 3 டேபிளில் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா கஸ்டமர்ஸ்க்கு 01, 02, 03 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸில் கொடுக்க போகிறோம். ஒரு டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறோம், இன்னொரு டேபிளில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு டேபிள் வந்துட்டு நம்ம டெலீட் பண்ண போகிறோம் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இது வந்து கஸ்டமர் _101 டேபிள். இது ரன் பண்ணுறேன், டேட்டாஸ் எதுவுமே இல்லை. இது கஸ்டமர் _02 டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராம்ட டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அதே டேட்டா வந்து 2002 ஐடியில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து அப்டேட் பண்ண போகிறோம் டேபிள்ஸை. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் _03 இந்த 2001 இருக்கு இல்லையா, அந்த டேட்டா மட்டும் நம்ம வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்னா எக்ஸிக்யூட் மல்டிபிள் டிஎம்எல் query வித் பேராமீட்டர்ஸ் யூஸிங் OLEDB கமாண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஒரு டிஎம்எல் queries வந்து மல்டிபிள் டிஎம்எல் queries வச்சுட்டு வித் பேராமீட்டர்ஸோட நம்ம வந்து டேபிள் வந்து டேட்டாஸ் வந்து மாற்ற போகிறோம். ஓகே, யூஸிங் OLEDB கமாண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ SSIS பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். நியூ SSIS பேக்கேஜ் கொடுத்துடலாம். பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ளோ டாஸ்க் இருக்கு இல்லையா, ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்டா ஃப்ளோ டாஸ்க் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதை எக்ஸசைஸ் இன்புட் ஃபோல்டர் பார்த்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் _01 டேபிள் இருக்கு இல்லையா, தட் இஸ் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காலம்ஸ். காலம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே ஒரு ரோஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த ஒரே ரோஸ் மட்டும் தான் வந்துட்டு இன்சர்ட் அப்டேட் டெலீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அட்வான்ஸில் போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஐடி அண்ட் சேலரி, ஓகேவா, அண்ட் கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து இண்டிஜர் டைப்பில் இருக்கும். ஸோ மற்றனா வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேர்கேர் டைப்பில் இருக்கும். ஸோ டேட்டா டைப்ஸ் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் ஈஸியாக புரியுதுக்காக நான் 2 டைப்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ கஸ்டமர் ஐடி வந்து நான் 4 byte சைன்ட் இண்டிஜராக மாற்றிக்கிறேன். அதுமாதிரி கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு அதோடைய வேர்கேர் சைஸ் பார்த்திங்கன்னா 25. ஸோ அதேமாதிரி கஸ்டமருடைய லாஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா 25. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா வேர்கேர் சைஸ் 50. ஓகே, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து 25. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெண்டர் வந்து 25. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து 25. ஓகே, நெக்ஸ்ட்டு சேலரி வந்து 4 byte சைன்ட் இண்டிஜராக மாற்றிக்கோங்க, ஏன்னா இண்டிஜர் டைப் இல்லையா. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி, இது வந்து 4 byte சைன்ட் இண்டிஜராக மாற்றிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து 50 சைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ போயிடலாம். ஓகே, எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துலாம். ஸோ ரீடைன் நல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ கொடுத்துலாம். ஓகே, டேட்டாஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஓகே ஒரே ஃபைல்ஸாக இருக்குது. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காலம்ஸில் போயிடலாம். ஸோ காலமில் எக்ஸ்டர்னல் காலம், அவுட்புட் காலம் 2 சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம காமனில் போய்ட்டு இந்த இடத்துல இல்லை டிரைவ்டு காலம்ஸ் அது வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் அண்ட் டிரைவ் காலம் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ டிரைவ் காலம் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல காலம்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு அது கஸ்டமர் _01 டேபிள் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து கஸ்டமர் _02 தான் வந்து நம்ம ட்ராக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த query கொடுத்தாலே வந்து ஆட்டோமேட்டிக் இன்சர்ட் ஆகிடும். பட் அப்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த காலம்ஸ் வேணும் இல்லையா, ஏன்னா செட் கொடுக்கும்போது நமக்கு தனியாக வந்து கொடுக்கணும். ஓகே, அதனால் என்ன பண்ணால் அது மட்டும்தான் நம்ம வந்து காலம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அது டைப் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, லாஸ்ட்டில் தான் வந்து கஸ்டமர் ஐடி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் கஸ்டமர் ஐடி மட்டும் நம்ம லாஸ்ட்டாக வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, டோட்டலாக பார்த்தா நம்ம 2 கஸ்டமர் ஐடி எடுக்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து நம்ம டெலீட்க்கு போய்டும், இன்னொன்று வந்துட்டு நம்ம அப்டேட்டுக்கு போய்டும். ஓகே, இப்போ கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் லாஸ்ட் நேம் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இமெயில் ஐடி நெக்ஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மொபைல் நம்பர் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜெண்டர்,
அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த், சேலரி, கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 கஸ்டமர் ஐடி எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஒன்று வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு டெலிட் பண்ணுறதுக்கான கஸ்டமர் ஐடி எடுக்கிறோம். ஸோ 2 ஐடி நம்ம இதில் எடுக்க போகிறோம். இது இருக்கு இல்லையா கஸ்டமர் ஐடி, இது வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான கஸ்டமர் ஐடி. நெக்ஸ்ட்டு டெலிட் பண்ணுறதுக்கான கஸ்டமர் ஐடி தனியாக எடுக்கிறோம். ஓகே, அகெயின் இன்னொரு வாட்டி கஸ்டமர் ஐடி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போது டெரைவ் காலம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா கன்வர்ஷன் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டெரைவ் காலம் அண்ட் டேட்டா கன்வர்ஷன் ரெண்டுமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ டேட்டா கன்வர்ஷன் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த நேம் இருக்குல்ல அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை டேட்டாஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யூனிகோட் டைப்பில் இருக்குது. நமக்கு வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் தான் வந்து நமக்கு வேணும். ஸோ அதனால் நம்ம வந்து கன்வர்ஷன் வந்து நம்ம எல்லாமே மாற்ற போகிறோம். ஓகே, நம்ம வந்து டேட்டாஸ் எடுக்கும்போது காப்பி ஆஃப் டெரைவ்ட் காலம் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா வந்து அதோட அலையாஸ் நேம், அவுட்புட் அலையாஸ் நேம் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அது வந்து டெரைவ் காலம் வந்து இன்புட் காலம்ஸ். ஓகே, ஸோ அதனால் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் அவுட்புட் அலையாஸ் நேம் தான் வந்து எடுத்து நம்ம ட்ராக் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை ஸ்ட்ரிங் டைப்பாக மாற்றிடலாம். ஸோ லென்த் அதே மாதிரி நம்ம இன்புட் காலமில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த ஸோ ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வேர்கார்ட் 25, அதுமாதிரி லாஸ்ட் நேம் கஸ்டமர் லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா 25 வரும். ஸோ மொபைல் நம்பர் 25, ஜெண்டர் 25, இந்த வேர்கார்ட் சைஸ் இருக்குது, அது தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, ஸோ டெரைவ் காலமில் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் இது 25 கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி காப்பி ஆஃப் டெரைவ் காலம் ஸ்ட்ரிங் டைப், அது என்ன சைஸ் என்ன தட் இஸ் லென்த் பார்த்தீங்கன்னா 25. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸோ இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடின் போது டோட்டலாக 50 தான் இருக்கும் இல்லையா, 50 தானே கொடுத்துருந்தோம். ஸோ 50 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டெரைவ் காலம் 4 போயிடலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பரும் 25 தான் இருக்கும். ஓகே, இல்லை ஒரு செக் பண்ணிக்கலாமே. ஓகே, ஸோ இமெயில் ஐடி 50 இருக்குது, வேர்கார் சைஸ், மொபைல் நம்பர் 25, ஸ்ட்ரிங் கொடுத்துடலாம். சைஸ் லென்த் வந்து 25 மாற்றிக்கோங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு காப்பி ஆஃப் டெரைவ் காலம் 5 ஸ்ட்ரிங் டைப்பாக மாற்றிக்கலாம். 25 சைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெரைவ் காலம் 6 டைப் வந்து ஸ்ட்ரிங் டைப். ஸோ அதேமாதிரி என்ன சைஸ்னால் 25 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேலரி அண்ட் கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி. லாஸ்ட்டு இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து டிபார்ட்மெண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 50 வரும் இருக்கு இல்லையா. ஓகே, அந்த சைஸ் போட்டுக்கோங்க. டவுட்ஸ்னால் நீங்கள் அந்த SQL 2014 இருக்கு இல்லையா, அதில் பார்த்தா நம்மளுடைய வேர்கார் சைஸ்லாம் எல்லாமே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 10 அந்த டெரைவ் காலம் 10 and 11 பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி, அது வந்து 4 bytes இன்டிஜர் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு OLTP கமாண்ட் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டேட்டா கன்வர்ஷன் அண்ட் OLTP கமாண்ட் ரெண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ OLTP கமாண்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ளாட் ஃபைல் மேனேஜர் நம்ம கொடுக்கக்கூடாது இல்லையா, நம்ம வந்துட்டு நம்ம OLTP தான் நம்ம டேட்டா வந்து எடுக்க போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ கனெக்ஷன் கொடுத்துலாம். OLTP கனெக்ஷன் இது ப்ரீவியஸ் கிளாஸில் டெமோ. நெக்ஸ்ட் வந்து நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்வர் நேம் ஃபிக்ஸ் பண்ணலாம். சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா என்ன சர்வர் நேம்னா CCLab 56 அண்ட் இன்ஸ்டன்ஸ் நேம் தட் இஸ் SQL இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா SQL 2014. ஸோ இது இருக்கு இல்லையா SQL Server 2014. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன டேட்டாபேஸ்னா டைனரி டேட்டாபேஸ். என்ன டேபிள் எடுக்கணும்னா கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிள் தான் நம்ம ட்ராக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் வந்துட்டு டைனரி டேப்ஸ் கொடுத்துடலாம். இப்போ டெஸ்ட் கனெக்ஷன் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துலாம். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் ஆச்சு, ஓகே கொடுத்துலாம். அகைன் ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட்டு OLTP கனெக்ஷன் பண்ணி ஓகே கொடுத்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து OLTP கமாண்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா OLTP கனெக்ஷன் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கமாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொரி கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கொரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 டேபிள்ஸ்க்கான கொரிஸ் இருக்கும். இன்சர்ட் அப்டேட் அண்ட் டெலிட் கொரிஸ் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து காலம் மேப்பிங். ஸோ காலம் மேப்பிங் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைனா வந்து நம்ம அவுட்புட் வராது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வரது பார்த்திங்கன்னா கஸ்டமர் ID. இது வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான இன்புட் காலம். அது வந்து நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் 0 இருக்கு இல்லையா, அது எல்லாமே டெஸ்டினேஷன் காலம் வரும். பேராமீட்டர் 0லேருந்து அப் டு 20 மேலே 22 வரையும் இருக்கும் டோட்டலாக ஐ திங்க். ஓகே,
ஸோ இது இன்சர்ட்டுக்கான காலம் இது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அப்டேட்கான காலம்ஸ், நெக்ஸ்ட் வந்து டெலிட்கான ஒரு காலம்ஸ் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் இன்புட் காலம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கான அந்த காலம்ஸ் இது. ஓகே நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி, லாஸ்ட் டைம் என்ன இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெண்டர், நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் சேலரி, நெக்ஸ்ட் கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி, நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான காலம்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணுறதுக்கான காலம்ஸ் இப்போ எடுக்க போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல என்னென்னா காப்பி ஆஃப் டெலிட் காலம் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அலையாஸ் நேம் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரிங் டைப்பாக மாற்றணும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து இதில் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே ஏன்னா ஆல்ரெடி டேட்டா கன்வர்ஷன் மாற்றி கொடுத்துருப்போம் இல்லையா, இதில் இருக்கிற டேட்டாஸ் அதான் கேர்ஃபுல்லாக கொடுங்க, இல்லை அவுட்புட் வராது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு காப்பி ஆஃப் டெரிவேட் காலம் 2, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு காப்பி ஆஃப் டெரிவேட் காலம் 3, நெக்ஸ்ட்டு காப்பி ஆஃப் டெரிவேட் காலம் 4, அதேமாதிரி காப்பி ஆஃப் டெரிவேட் காலம் 5. இன்கேஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியலனா அந்த காப்பி ஆஃப் டெரிவேட் காலம் இருக்குல்லையா, அதுக்கு நேம் எதாவது நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்டேட் காலம் நம்பர் 1, அப்டேட் காலம் நம்பர் 2 அது மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே அதேமாரி அப்டேட் காலம் 8, அதேமாரி காப்பி ஆஃப் டெரிவேட் காலம் 9. ஓகே நெக்ஸ்ட் வந்து காலம் வந்து 10. ஸோ இதில் 11 பார்த்தீங்கன்னா நம்ம இதை கொடுக்க வேண்டாம், அது வந்து டேரெக்டாக அந்த 10லேயே வந்துட்டு நம்ம வந்து அந்த டெலீட் காலம்ஸை ஆட்டோமேட்டிக்காக ரோஸ் எடுத்துக்கும். ஓகே இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணி பார்க்குறேன், இன்புட் காலம்ஸ் அண்ட் அவைலபிள் டெஸ்டினேஷன் காலம். ஸோ எல்லாமே வந்து இதில் ஜாயின் ஆகிருக்கும். ஸோ ஒரு காலம்ஸுக்கும் அதோட டெஸ்டினேஷன் காலமுடைய பேராமீட்டரில் வந்து அசைன் ஆகிருக்கு இல்லையா. ஓகே ஸோ இது மட்டும் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அவுட்புட் வரும். நீங்கள் ஒரு காலம் மிஸ் பண்ணால் கூட நம்ம அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அவுட்புட் வந்து நம்ம கிளியராக வராது. ஓகே நல்லா கிளியராக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஸோ நான் ப்ராஜெக்ட் நான் சேவ் பண்ணுறேன். இப்போது அதுக்கு முன்னாடி நம்மளோட டேபிள்ஸ்லாம் ரன் பண்ணுறேன். கஸ்டமர்ஸ்க்கு 0 நான் ரன் பண்ணுறேன், இப்போ டேட்டாஸ் எதுவுமே இல்லை. அதேமாரி கஸ்டமர்ஸ்க்கு 02 ரன் பண்ணுறேன், டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ராம்குமார் இருக்கு இல்லையா, 2001 டேட்டா வந்துட்டு 2ல் வந்து ஸ்டோர் ஆகும். அதுமாதிரி கஸ்டமர் 03 ரன் பண்ணுறேன், 2001 ரெக்கார்டு வந்து ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். ஓகே இப்போது சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 ரோஸ் தான் மட்டும் போயிருக்கு இதில். இப்போ நான் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ராஜெக்ட். இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். இப்போது நல்லா பாருங்கள், இதுக்கு 2014 போயிடலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிளில் போயிடலாம். இதில் இப்போ பாருங்கள் கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிளில் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் ஆகிருக்கா, ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு 02 டேபிளில் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 2002 வந்து 2001 டேட்டாஸ் வந்து அப்படியே வந்து இன்சர்ட் ஆகிருக்கா. ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு திடீர் ரன் பண்ணுறேன். இப்போது 2001 ரெக்கார்டு வந்து ஃபுல்லாக டெலீட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.